அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேரமல் புட்டிங் செய்வோமா? இந்த கேரமல் புட்டிங் நார்மலா செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா, ஹெல்த்தியா செய்யலாமா? முதல்ல ஒரு பவுலும், ஸ்ட்ரெயினரும் எடுத்துக்கோங்க. அதில 2 முட்டை உடைச்சு ஊத்திட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அதோட 1 கப் வந்து மில்க் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தனியா வச்சுருங்க. அடுத்து நம்ம இதில என்ன சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்க்க போறோம்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோவ நல்லா அவிச்சு நான் வந்து மசிச்சு வச்சிருக்கேன். நீங்களும் அதே மாரி அவிச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. அதில வந்து கொஞ்சம் மில்க் ஊத்தி, அத வந்து நல்லா வந்து ஸ்பூன்ட்டு வந்து நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினீங்கன்னா க்ரீம் கன்சிஸ்டன்சில வரும். அத வந்து அந்த முட்டையும், பாலும் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோமா, அதில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி விழாம நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பும், அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸும் ஊத்திக்கோங்க. உங்கள்ட்ட ஸ்வீட் பொட்டேட்டோ இனிப்பா இருந்துச்சுன்னா, சுகரோ, ஹனியோ எதுவும் சேர்க்க வேண்டாம். இனிப்பு இல்லன்னா பட்சத்தில வந்து நீங்க சுகரோ, இல்ல ஹனி, இல்ல நாட்டு சர்க்கரை எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சுகர் 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு அத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு பேன் எடுத்து அத ஓரமா வச்சுட்டு, இன்னொரு பேன்ல வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சிம்ல அடுப்ப வச்சு, அதுவே அந்த சுகர் வந்து டிசால்வ் ஆகும். நல்லா கரையும்போது, உங்களுக்கு வந்து ப்ரவுன் கலர்ல ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கேரமலைஸ்ட் ஆகும். அந்த கேரமலைஸ்ட் ஆனோனே எந்த பவுல்ல நீங்க வந்து அ அவிக்க போறீங்களோ, அத வந்து அந்த பவுல்ல டக்குன்னு மாத்தி, அத வந்து நீங்க ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். கீழ வந்து ஒரே இதா இருக்காம, நல்லா அந்த பவுல வந்து கைட்டு நல்லா சுத்தி விட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆன அப்புறம் அடுத்து வந்து அந்த ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்ச பேட்டர் இருக்குல்ல, அத வந்து திருப்பியும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நம்ம வந்து கிழங்கு ஆட் பண்ணனால கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்கும். அதனால நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சில வரும். அப்பனா தான் புட்டிங் வந்து நல்லா சாஃப்ட்டாவும், ஃப்ளஃபியாவும் வரும். அதனால திருப்பி ஒரு தடவ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு, அத வந்து இதில வந்து சேர்த்துட்டுங்க. எதுலன்னா, அந்த ஏற்கனவே கேரமல் சேர்த்துருப்போம்ல, அந்த பவுல்ல சேர்த்துட்டு, அப்புறமா வந்து ஒரு பெரிய சட்டியோ, இல்ல இட்லி சட்டியோ எதுலனாலும் தண்ணி சேர்த்து, கீழ ஸ்டாண்ட் வச்சு இந்த பவுல்ல வச்சுருங்க. மேல வந்து மூடியும் போட்டுக்கலாம். இல்ல வந்து சில்வர் பேப்பர் இருந்துச்சுனாலும், சில்வர் பேப்பர்ட்ட க்ளோஸ் பண்ணிருங்க. கரெக்ட்டா 40 மினிட்ஸ் ஆகும். 40, 45 மினிட்ஸ் கேரமல் புட்டிங் ரெடி ஆயிரும். அத வந்து நீங்க சூடோட கவுத்தக்கூடாது. ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் கவுத்துனீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேரமல் புட்டிங் நல்லா சூப்பரா இருக்கும். அத வந்து கட் பண்ணி சாப்பிடும்போதே உங்களுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்த மாரியே இருக்காது. அவ்ளோ டேஸ்ட்டா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ பிடிக்காதவங்களுக்கும் இந்த மாரி சீக்ரெட்டா செஞ்சு குடுங்க. கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடுவாங்க. வேற என்ன மாரி வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.